வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆம்லெட் தான் செய்திருக்கிறேன். பார்க்கவும் நல்லா இருக்குது. சிம்பிளா செய்திடலாம். தக்காளி பழம், குடமிளகாய், வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் ஒலிவ எண்ணெய் விட்டு வட்டம் வட்டமா வெட்டி வைக்க வேணும். அதுக்கு பிறகு நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கிறேன் 2 பேருக்கு அளவா. அதை நல்லா உப்புத்தூள் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் லேசாக பொரிஞ்ச பிறகு அதுக்கு மேலே ஊற்றிட்டு காரத்துக்கு கொஞ்சம் கட்டத்தூள். சிம்பிளான ஒரு காலை சாப்பாட்டுக்கு இப்படி ஒரு ஆம்லெட் செய்து கொடுக்கலாம். அதுக்கு பிறகு முட்டை வெந்த பிறகு நான் முரசல்லா ஜுபன் கொஞ்சம் சேர்க்குறேன். அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சுவையாகவும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி முட்டை பொரித்து கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக செய்து கொடுத்தா எல்லாரும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சிம்பிளாக டக்குண்டு ஒரு ஹெல்த்தியான முட்டை ஆம்லெட் செய்தாச்சு. இப்போ நாங்கள் அதை தட்டுக்கு மாற்றிக்கொள்வோம். பாருங்கள், இதை இப்போ 4 வெட்டி 4 பேர் சாப்பிடலாம். பார்க்கவே நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. பார்க்கும்போது பீட்சா மாதிரி இருக்கு இல்லையா? நல்ல சுவையாக இருக்கும். நாங்கள் ப்ரெட்டோட ரொட்டியோட சும்மாவே சாப்பிடலாம். காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.